வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்? இன்றைக்கி நமக்கு காட்டன் அப்படிங்கிறது தான் மெயினாக உலகத்தில் ஃபஸ்ட்டு ஃபைபர் சிவிலைசேஷனில் பிஃபோர் 6000 இயர்ஸ் பேக்கில் இருந்தே உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு ஃபைபர். இப்போ அந்த காட்டன் தான் நமக்கு திருப்பூரில், கோயம்புத்தூர், ஈரோடு, இன் அண்ட் அரவுண்ட் வெரி ஃபெமிலியர் இன் காட்டன் ஃபேப்ரிக் ப்ரொடக்ஷனில் திருப்பூரில் நம்ம ரொம்ப லீடிங்கில் இருக்கிறோம். நெட்டட் ஃபேப்ரிக்கில் அந்த காட்டனை பற்றி முழுமையான உண்மைகள் நமக்கு தெரியுமா? வாட் ஆல் தி வெரைட்டி ஆஃப் தி காட்டன்ஸ், வாட் ஆல் தி டைப் ஆஃப் காட்டன்ஸ், எல்லா ஃபேப்ரிக்குமே ஒன்று தானா, எல்லா காட்டனும் ஒன்று தானான்னா நம்ம அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு பெட்டர். எப்போயுமே ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது அந்த இண்டஸ்ட்ரியோட இன் அண்ட் அரவுண்டு ரா மெட்டீரியல் பற்றி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் காட்டன். டைப்ஸ் ஆஃப் காட்டனில் என்னென்ன காட்டன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கன்வென்ஷனல் காட்டன். அப்படியே கன்வென்ஷனல் காட்டன்னா என்ன? முதல்ல நமக்கு காட்டன் விளைய வைக்கும்போது நம்ம ரீகலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஓல்டு பீப்புள்ஸ் வில் நோ, யூ டோன்ட் நோ. யங்கர் பீப்புள்ஸுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பருத்தி வாங்கிட்டு வருவாங்க, பருத்தியை கொண்டு போய் ஜின்னிங் ஃபேட்டில் கொடுத்து அந்த பருத்தி விதையை நீக்கிட்டு காட்டன் மில்லுக்கு போகும். இந்த சீட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயிகளே அந்த பஞ்சை நீக்கிட்டு அந்த சீட்ஸை இந்த மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, பசு சாணம், அதில் போட்டு அப்படியே தேய்ச்சி காய போட்டு எடுத்து வச்சுருவாங்க அடுத்த வருஷம் விதைக்க வேண்டி. இதுதான் ஒரிஜினலாக 70s, 60s, 80s வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அது கன்வென்ஷனல் காட்டன். அதுக்கு பிறகு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அதெல்லாம் பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணி ஒரு ஹைப்ரிட் காட்டனை கொண்டு வந்தாங்க. அதில் தான் நம்ம இந்தியாவில் நிறைய வெரைட்டிஸ் கன்வென்ஷனல் காட்டனில் இருக்குது. அந்த ஹைப்ரிட் வெரைட்டிலேயே 2-3 வகை இருக்குது. ஒன்று வானம் பார்த்த பூமியில் விளையிறது, இன்னொன்று பாசன வசதி இருக்கிற பூமியில் விளையிறது. அதை ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லி பண்ணிக்கிறேன். தோட்டத்து பருத்தி, காட்டு பருத்தின்னு இருக்கும். இந்த தோட்டத்து பருத்தியில் பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளை இருக்கும். அதனுடைய ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஆனால் இங்கே வானம் பார்த்த பூமின்னு சொல்கிறோம் இல்லையா, மழை பெய்தால் மட்டுமே விளையக்கூடிய ஒரு ஏரியாவில் பருத்தி விதைப்பாங்க, விளையும். ஆனால் அதனுடைய பஞ்சு இருக்கு இல்லையா, அதாவது இந்த பூ ஃப்ளவர், அது ரொம்ப 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 சின்னதாக இருக்கும் அந்த பாசனத்தில் இருக்கிற விட. அந்த விதைகள் ஹைப்ரிட் விதையாக இருக்கும். ஏன்னா அது வாட்டர் வேணும் அந்த ஹைப்ரிட் விதைக்கு. ஆனால் இந்த விதைக்கு வாட்டர் கம்மியாக இருந்தாலும், ஸ்கேர்ஸாக இருந்தாலும் இது விளைஞ்சிடும், தாங்கக்கூடிய சக்தி உடையது தான் அதுக்கு முன்னாடி இருந்த விதை. ஆனால் இதில் மகசூல் கம்மியாக இருக்கும், தோட்டத்து பார்த்தீங்கன்னா மகசூல் ஜாஸ்தியாக இருக்கும். அது கன்வென்ஷனலாக நம்ம வித்தவுட் மாடிஃபைங் தி சீட்ஸ். கொஞ்சம் காலமாச்சு, விஞ்ஞானம் முன்னேறிச்சு. முன்னேறின பிறகு என்ன ஆனாங்கன்னா ஜிஎம் காட்டன் அப்படின்னு, ஜிஎம் காட்டன் சீட்ஸ் அப்படின்னு வந்துச்சு. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுனா என்ன? நம்ம ஏற்கனவே கேள்விப்படுற பீட்டி கத்திரிக்காய் வந்துச்சு. அந்த காய்களை நம்ம பெருசாக விளைய வைக்கிறது. ஒரு செடியில் 10 காய் கத்திரிக்காய் வந்துச்சுன்னா அது 1 கிலோ தான் வரும். ஆனால் அந்த பீட்டி விதைகளை பயன்படுத்தினீங்கன்னா அதே 10 கத்திரிக்காய் வந்தாலும் அதனுடைய வெயிட் 5 கிலோ வரும். அப்போ 5 மடங்கு நமக்கு என்னது மகசூல் கிடைக்குது. அதுதான் நம்ம ரொம்ப அப்ஜெக்ஷன் பண்ணிட்டுலாம் இருந்தோம். இதெல்லாம் பீட்டி கத்திரிக்காய் செய்யக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கடுகில் வருது, பருப்பு வகையில் வருது, எல்லாத்துலேயுமே இன்றைக்கி பீட்டி அப்படிங்கிறத ஒரு தொழில்நுட்பம். அதுக்கு பேர் என்னங்க, ஜிஎம் சீட்ஸும்பாங்க, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ். அப்போ அது எதுக்கு பண்ணுறாங்க? தண்ணி கம்மியாக இருக்கிற இடத்துல பெஸ்டிசைட்ஸ் பார்த்திங்கன்னா அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி ஒவ்வொரு ஜீனையும் எது இதுக்கு மைனஸோ அந்த மைனஸ் எடுத்துகிட்டு அதை அதுக்கு தகுந்தவாறு ஒரு கெமிக்கலை இது பண்ணுறது. இது பியூர்லி கெமிக்கல் கம்பெனிஸ் தான் இந்த சீட்ஸை உருவாக்குது. உலகத்திலே ஒரு 6-7 கெமிக்கல் கம்பெனி தான் இருக்குங்க. தே ஆர் ப்ரொடியூசிங் தி சீட்ஸ். இப்போ என்ன ஆகுது, இந்த கன்வென்ஷனல் காட்டன்லேருந்து நம்ம அடுத்த டெவலப்மெண்ட் போயிட்டோம். சீட்ஸ் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி இப்போ பண்ணுறதே கிடையாது. எவ்ரிதிங் வி ஆர் பர்ச்சேசிங் ஃப்ரம் தி ஓப்பன் மார்க்கெட்லேருந்து. கவர்மெண்ட் சொசைட்டிலேயோ இல்லை ஓப்பன் மார்க்கெட்லேயோ நம்ம என்ன பண்ணுறோம், சீட்ஸ் வாங்குகிறோம். அந்த மாதிரி சீட்ஸ் வாங்குறது பேர் என்னங்க, ஜிஎம் காட்டன், அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ். இதில் என்னென்னா பீட்டி காட்டன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமாக பயிரிடப்படுகிறது. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடில் பீட்டி காட்டன் அப்படிங்கிறது அதிகமாக பயிரிடப்படுது. இந்த பீட்டி காட்டன் என்ன சார்னா, பீட்டி காட்டன் அப்படிங்கிறது பிசிலஸ் த்ரினோசிஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு பயாலஜிக்கல் நேம், ஒரு பெஸ்டிசைடு.
அந்த பெஸ்டிசைடு அந்த ஒரு இன்செக்ட்டு இல்லாமல் இருந்தால் இதனுடைய விளைச்சல் நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டி அந்த ஜீனை மாடிஃபை பண்ணி ஒரு விதையை கொடுக்குறாங்க. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலேண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த பிடி காட்டனை வாங்கி வந்து விதைக்கும் போது சாதாரணமாக ஒரு டன் விளையிற இடத்துல கிட்டத்தட்ட 5 டன் மகசூல் வருது. அப்போ விவசாயிக்கு வந்து 5 மடங்கு வருமானம் வருது. பை தட் வே நம்ம ஹார்வெஸ்ட் நம்மளுடைய உற்பத்தி அதிகமாகும், விவசாயிகளும் பாதிப்படையாமல் இருப்பாங்க. அதுதான் இந்த பிடி காட்டன். நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இன்றைக்கி பயிரிடப்படுவது பிடி காட்டன். இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இதில் தான் இதுவும் வருது, பிடியும் வருது. விதையை வந்து மாற்றி அமைக்கிறோம்ல அதில். சரி, இது என்ன சார் பிசி காட்டன், பெட்டர் காட்டன் இனிஷியேட்டிவ். இது ஒரு ஆர்கனைசேஷன், நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன், ஃபங்க்ஷனிங் ஃப்ரம் அமெரிக்கான்னு நினைக்கிறேன். அந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்கானிக் காட்டன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக எந்த விதமான பெஸ்டிசைட்ஸும் கெமிக்கலும் பயன்படுத்தாமல் ஒரு பருத்தியை விளைய வச்சிங்கன்னா அது ஆர்கானிக் காட்டன். ஆனால் இந்த பிசி காட்டன் என்ன சொல்கிறாங்க, கெமிக்கலும் பெஸ்டிசைடும் பயன்படுத்துவோம், ஆனால் எப்படி பயன்படுத்துவோம்னா மிக கம்மியாக எவ்வளவு தேவையோ அதை மட்டும் பயன்படுத்தி விவசாயிகளுக்கு நல்ல மகசூலை கொடுக்க நாங்கள் வழி நடத்துவோம் என்பது தான் பிசிஐ, பெட்டர் காட்டன் இனிஷியேட்டிவ். இன்றைக்கி நிறைய பையிங் ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பிசி காட்டன் அப்படிங்கிற ஒரு ப்ரீஃபிக்ஸு சர்வீஸ் வருது. காட்டனில் கொடுக்கும்போது காட்டன் யான் யூஸ் பிசி காட்டன் அப்படின்னா என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இந்த பிசி ரிஜிஸ்டர்டு டீலர்ஸ்லேருந்து நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது. ஓகேயா? சரி, இதுவும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ் தான் வருது. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ் தான் எல்லா பிசி காட்டனுமே வருது, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. சரி, மூணாவது ஒரு வெரைட்டி பார்த்திங்கன்னா நான் சர்டிஃபைடு ஆர்கானிக் காட்டன். நான் சர்டிஃபைடு ஆர்கானிக் காட்டன்னா என்ன, ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் நேஷனல் குளோபல் ஆர்கானிக் காட்டன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத கோட்ஸ். இந்த இதுக்கு நான் சர்டிஃபைடுன்னு என்ன அர்த்தம்னா, அவங்க அந்த மேலே வந்து இந்த ஆர்கானிக்கில் தான் வாங்கணும், இதான் வாங்கணும் இப்படிங்கிறது இல்லாமல் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கிறவாங்க. எதில், அந்த ஆர்கானிக் அந்த இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்குவாங்க, காட்டனில் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்குவாங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்குள்ளே ஒரு டிசிப்ளினை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இது எதுக்கு ஷேர் பண்ணணும், அப்படி வந்து நமக்கு வந்து சர்டிஃபிகேட்டே இருக்காது அப்படின்னா இல்லை. அதில் எப்படி நான் சர்டிஃபைடு ஆர்கானிக் அப்படிங்கிறது என்ன, எனக்கு நானே ஒரு டிசிப்ளின் பண்ணிக்கிறேன், ஓரளவுக்கு மற்றதை விட இதில் வந்து கெமிக்கல் கம்மியாக பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிற செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மாதிரி கிட்டத்தட்ட. அப்போ நான் ஆர்கானிக்னு போட்டால் நான் பதிவு பண்ணியிருக்கேன், பட் வந்து வெரிஃபை பண்ண வேண்டிய வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் வந்து நான் ஆர்கானிக்கில் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான். ஓகேயா? இது ஒரு வகையான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன். இதை வச்சுருக்கவங்க நான் சர்டிஃபைடு ஆர்கானிக் காட்டனுங்கிறத விற்பாங்க. காட்டன் இன் டிரான்சிஷன் அப்படின்னு ஒரு வகை இருக்குது. அது என்ன காட்டன் இன் டிரான்சிஷன், இந்த கோட்ஸ் சர்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அன்னையிலேருந்தே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதாவது பார்த்திங்கன்னா கெமிக்கல் இல்லாத ஒரு விதையை வாங்குறீங்க, அதுக்கு அடுத்து வந்து கெமிக்கலே போடாமல் நீங்கள் வந்து பயிரிடுறீங்க, நீங்கள் பெஸ்டிசைடு யூஸ் பண்ணுறதில்ல, எவ்ரி திங் இஸ் அக்ரீடு. பட்டு இந்த நிலத்தில் நீங்கள் வந்து காலங்காலமாக பெஸ்டிசைடு போட்டிருக்கீங்க இல்லையா, அதை நியூட்ரலைஸ் ஆகிறதுக்கு 3 வருஷம் ஆகும். அப்போ அந்த 3 வருஷமும் நீங்கள் விளையுது இல்லையா, அந்த கோட்ஸில் பதிவு பண்ண பிறகு 3 வருஷம் விளையுது இல்லையா, தட் வில் பி சர்டிஃபைட் எஸ் அ காட்டன் இன் டிரான்சிஷன். காட்டன் இன் டிரான்சிஷன் அப்படின்னா 3 வருஷம் கழித்து தான் நீங்கள் ஒரிஜினல் கோட்ஸ் ஆவீங்க. அது வரைக்கும் என்னென்ன கோட்ஸ் தான், ஆனால் இட் இஸ் இன் டிரான்சிஷன். 3 வருஷம் வரைக்கும் அந்த சர்டிஃபிகேட் வந்து இருக்கும். ஆர்கானிக் காட்டன் சர்டிஃபைடு OCS, ஆர்கானிக் காட்டன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இதுவும் அதே தான். அதாவது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டு ஆர்கானிக் காட்டன் இருக்குங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கணுங்கிறத இத்தனை எழுதுகிறேன். அப்போது இங்கே வந்து என்ன, ஆர்கானிக் காட்டன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இதுவும் சில ரிலாக்ஸேஷனோடு இருக்கும். இந்த கோட் சர்டிஃபிகேட் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது, அதுதான் அதனுடைய மீனிங். இந்த கோட்ஸ் அப்படிங்கிறது தான் குளோபல் ஆர்கானிக் காட்டன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் மட்டும்தான் 100% ஆர்கானிக் சர்டிஃபிகேட். ஆர்கானிக் காட்டன் கோட்ஸ் ரிஜிஸ்டர்ட், ஞாபகம் வச்சுங்க, GOTS, குளோபல் ஆர்கானிக் காட்டன் ஸ்டாண்டர்ட். ஆர்கானிக் காட்டன் OCSன்னு வரும், அப்படின்னா அது வந்து 100% ஆர்கானிக் கிடையாது.
ஓகேங்களா? சரி, இந்த கோல்ட் சர்டிஃபிகேட் தான் ஒன்லி பியூர்லி ஆர்கானிக் காட்டனுக்கு ஆன ஒரு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட். இதுக்கு தான் நிறைய வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ், டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் எல்லாமே ஆர்கானிக்காக தான் இருக்கணும். உதாரணத்துக்கு நிலம் வந்து ஆர்கானிக் சர்டிஃபைடாக இருக்கணும். அதில் பயிர் வந்து ஆர்கானிக் சர்டிஃபைடுங்கிறது அவங்க அங்கேருந்து கொடுப்பாங்க. அதை ஜின்னிங் ஃபேக்ட்ரிக்காரன் வாங்கி போய் அந்த ஜின்னிங் ஃபேக்ட்ரி வந்து ஆர்கானிக் ரிஜிஸ்டர்டாக இருப்பாங்க. ஜின்னிங் ஃபேக்ட்ரியிலேருந்து காட்டன் எங்கே போகும்? மில்லுக்கு போகும், அதுவும் ஆர்கானிக் ரிஜிஸ்டர்டு. தென் இட் கோஸ் டு நிட்டிங்கு, அதுவும் ஆர்கானிக் ரிஜிஸ்டர்டு. நிட்டிங்லேருந்து எங்கே போகும்? டையிங், அதுவும் ஆர்கானிக். அங்கே ஆர்கானிக் டையிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. காம்பேக்டிங் ஆர்கானிக் ரிஜிஸ்டர்டு. கட்டிங், ஸ்டிச்சிங், அயனிங், பேக்கிங் உங்கள் கம்பெனியும் ஆர்கானிக் ரிஜிஸ்டர்டு. அப்போ டோட்டல் ப்ராசஸ் வந்து ஆர்கானிக் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு உட்பட்டது. ஒவ்வொரு இதுலேயுமே வந்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், சீல் போட்டு தான் வரும் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நூல் வாங்கினா ஆர்கானிக் சீல் போட்டு வரும், நிட்டிங்லேயும் ஆர்கானிக் சீல் போட்டு தான் வரும். சரியா? இதுதான் பியூர்லி ஆர்கானிக் அந்த கோல்ட் சர்டிஃபிகேட்டுக்கான சர்டிஃபிகேட். அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு வெரைட்டி இருக்குது, காட்டன் மேட் இன் ஆஃப்ரிக்கா, CMIA அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இருக்குது. இது வந்து ஆஃப்ரிக்காவில் விளையிறது மட்டும் அவங்க வந்து சர்டிஃபை பண்ணுறாங்க. காட்டன் மேட் இன் ஆஃப்ரிக்கா. ஃபேர் ட்ரேட் சர்டிஃபைடு ஆர்கனைசேஷன். ஃபேர் ட்ரேட் சர்டிஃபைடு ஆர்கானிக் காட்டன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஆர்கானிக்கில் பதிவு பண்ணிட்டேன், நான் அதுக்கு வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் கட்டுறேன், பெஸ்டிசைடு போடுறதில்ல, எல்லாமே போடுறதில்ல, பட் எனக்கு வந்து அதுக்கான ப்ரைஸ் கிடைக்கிறதில்ல. அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் ஃபேர் ட்ரேடுன்னு நிறைய ட்ரேடிங் கம்பெனிஸ் ஒரு சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் பதிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க உண்மையான ரேட்டை அவங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. ரெண்டாவது, நாம் அவங்ககிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா தெர் இஸ் 100% ஷுர் தட் யூ ஆர் கெட்டிங் தி மெட்டீரியல் வாட் யூ வாண்ட். இந்த ஃபேர் ட்ரேட்லேருந்து வாங்கினீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு ஒரு கம்பல்சன் ஆடிட் சிஸ்டம் இருக்குது. அப்போ இந்த ஆடிட் சிஸ்டத்தில் உட்பட்டதா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சொசைட்டி மாதிரி ஃபேர் ட்ரேட் சர்டிஃபைடு ஆர்கனைசேஷன் அப்படின்னா, அந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து விவசாயிகளை இணைச்சிக்கிடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் பருத்தி வாங்கினாலோ நூல் வாங்கினாலோ அவங்க ஆர்கனைசேஷன் கைட் பண்ணுவாங்க. ஃபேர் ட்ரேடில் பார்த்தா அவங்களுக்கு என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான ரேட் கிடைக்கணும், அதுதான் பாயிண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த காம்படிஷனில் என்ன ஆகும்னா தே வில் காம்ப்ரமைஸ் தி குவாலிட்டி. அதை இருக்கக்கூடாதுக்காண்டி தான் இந்த ஃபேர் ட்ரேட் சர்டிஃபைடு அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் மூலமாக போகிறது. ஸோ தட் யூ ஆர் அகைன் 100% கன்ஃபர்மிங் இட் இஸ் ஆர்கானிக் காட்டன் அப்படிங்கிறது. ஓகே, திஸ் இஸ் அபவுட் டைப் ஆஃப் காட்டன்ஸ். சரி, இது மட்டுமே தான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா இன்னொரு விஷயமும் இருக்குது. காட்டனில் வந்து ELS காட்டன்னா என்ன, அதனுடைய ஸ்டேப்பிள் லென்த் எவ்வளோ இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுற காட்டனுடைய ஸ்டேப்பிள் லென்த் எவ்வளோ இருக்கும், நார்மல் காட்டன் எவ்வளோ ஸ்டேப்பிள் லென்த் இருக்கும், பீமா காட்டன் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன, சுப்பீமா காட்டன் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன, ELS காட்டனுக்கும் சுப்பீமா காட்டனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, நம்ம காட்டன் எந்த கிரேடில் வரும், ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன ஸ்ட்ரென்த் என்ன, அதனுடைய வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி என்ன அப்படிங்கிறதே நம்ம வரும் வீடியோவில் பார்ப்போம். ஸோ எவ்ரிடே தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் டு ரீட், லாட் ஆஃப் திங்ஸ் டு நோ. ஸோ நம்ம ஃபீல்டில் இருக்கிறவங்க நம்ம வந்து எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்களை அதுக்கப்போ தெரிஞ்சுக்கணும். இது எங்கே பயன்படுங்கிறத விட தி நாலேஜ் ஹெரிட்டேஜ் வில் கிவ் யூ தி கான்ஃபிடென்ஸ் டு ஃபேஸ் தி சிச்சுவேஷன். எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் வந்து நாலேஜ் இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனதைரியத்தை கொடுக்கும். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் தொழிலுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். வில் மீட் இன் சம் அதர் வீடியோ.